கிரேக்க நாட்டில் புல் லிஃப்டிங் மைலோ அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய காளையை தூக்கி கொண்டு போவதை ஊரே ஆச்சரியமாக பார்க்கும். அவனோட கட்டுமஸ்தான உடலை பார்த்து அவங்ககிட்ட பேசவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஒரு நாள் ஒரு இளைஞன் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவனிடம் கேட்டான், எப்படி உன்னால் இவ்வளோ பெரிய காளையை தூக்க முடியுது? அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு பதில் உங்களோட வாழ்க்கையே மாற்றி போட போகுது. நன்றாக மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னோட பண்ணையில் ஒரு மாடு கன்று ஈன்றுச்சு. எனக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான் அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த கன்றுக்குட்டியை தூக்கி என்னோட தோளில் போட்டுக்கிட்டு என்னோட தோட்டத்தையே வலம் வந்தேன். அதுவும் என்னோட நன்றாக பழகிருச்சு. பின்னாடி தினம் தினம் ஒவ்வொரு நாளுமே அதை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வலம் வருவேன். இப்போதும் கூட அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொன்னான். இந்த கன்றுக்குட்டி நாம் போட வேண்டிய உழைப்பு தினம் தினம் மயிலோவை போல் ஒவ்வொரு நாளுமே உழைப்பை போடணும். உங்களை அறியாமையே உங்களோட வலிமை கூடும், பலம் கூடும், பலனும் கிடைக்கும். ஒரு மாணவன் எக்ஸாம் நேரத்தில் மட்டும் படிக்கிறது காளையை உடனடியாக தூக்குற மாதிரி. இதுவே அவன் தினம் தினம் எடுக்கும் பாடங்களை தினம் தினம் படிச்சிருந்தா அவன் மயிலோவை போல. ஒரு எறும்பும் கூட தன்னை விட 50 மடங்கு எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை தூக்க முடியுது. மண்ணுக்குள் விழுந்த விதை ஒன்று தாயை போல் பிரசவ வேதனை அனுபவிக்காமல் மரமாக வளர முடியாது. இது போன்ற வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் ரதீஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களை உற்சாகப்படுத்த நினச்சிங்கன்னா இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். மயிலோவை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி.